ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி வரமகாலட்சுமி ப்ரீ ப்ரிப்பரேஷனுங்க. நாளைக்கு வரமகாலட்சுமி. ஸோ ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு தாண்டி வந்துட்டேன். எங்கள் பையனை ஸ்கூல் விட்டுட்டு பார்த்தா இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ சாத்துக்குடின்னு. யாருமே பிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. பறிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டார்ட். ஒரு ஃபெஸ்டிவல் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அழகான மரமும் அவ்வளோ காயும் பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேங்க. இன்றைக்கி இப்போ ரொம்ப பெரிய டே. ஆக்சுவலி இப்போ நான் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஹெவி டேயாக இருந்தது. வாங்க டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். வரமகாலட்சுமி பண்டிகைக்கு வேணுமான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்க தான் இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அதே மாதிரி வீக்லி வெஜிடபிள்ஸும் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸும் வாங்கணும். சாமிக்கு பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நான் குயிக்காக அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டேங்க. இன்றைக்கி ஃப்ரைடே. நிறைய ஃப்ரூட்ஸ், பட் எனக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வேணும். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும். தென் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் க்ராசரிக்கு. ஆஸ் ஐ செட் யூ, இன்றைக்கி நான் அவ்வளோ உங்களுக்கு டீட்டெயிலாக ஷாப்பிங் காட்ட போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு குயிக் கிளிம்ஸ் தான். இது ஒரு ரொம்ப குயிக்கான விலாகுங்க. ஏன்னா வரமகாலட்சுமி பின்னாடி நாள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி தடால் புடால்னு இருக்கும்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப டயரிங்கான டேயாக எங்களுக்கு இருக்கோங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கர்நாடகா, பெங்களூருங்கிறதுனால எனக்கு வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்களும் செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நான் வர்ற இந்தியன் க்ராசரி ஸ்டோருங்க. ஜஸ்ட் சாமி செக்ஷன் மட்டும் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி. எது இருக்குது எல்லாமே நீங்களும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக. ஸோ அதை வாங்கிட்டு இருக்கேன். இது நார்த் இண்டியன்ஸ் அப்புறம் கல்கட்டா பீப்புள் வைப்பாங்க துர்கை அம்மனோட ஃபேஸ். ஸோ அது மோஸ்ட்லி நவராத்திரிக்காக ஆல்ரெடி இவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த க்ராசரி ஸ்டோருக்கு தான் வருவேங்க. ஆக்சுவலி இன் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி பண்ணேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இன் டீட்டெயில் வீடியோ பண்ணேன். பட் இப்போதைக்கு ரொம்ப குயிக்காக நான் இதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா வீட்டுக்கு போய் இன்றைக்கி வீடு ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் க்ளீன் பண்ணணுங்க. ஸோ பெரிய வேலை இருக்குது. அதுக்கு இன்பிட்வீன் ஒரு அப்பாயின்மெண்ட் கூட இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு தான் நான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பசங்க வரதுக்குள்ளே நான் க்ளீனிங் முடித்தாதான் எனக்கு வேலை கரெக்டாக இருக்கும். ஸோ ரஷ் பண்ணி எல்லாமே சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சார்ட் அவுட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் போனது க்ளீனிங்குக்குங்க. அவ்வளோ பெரிய வேலை. எல்லாத்தையும் நாங்கள் நார்மலாக தீபாவளிக்கு எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி வரமகாலட்சுமிக்கு முந்தின நாள் ஃப்ரைடே வரும் இல்லையா, வெள்ளிக்கிழமை, நான் வியாழக்கிழமை நான் ஃபுல் க்ளீனிங் பண்ணுவேன். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் அதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி க்ளீனிங் முன்னாடியும் முடிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியிலையும் இன்னும் ஃபுல்லாக பெருக்கி ரங்கோலம் போட்டு வாசல் எல்லாம் கழுவி அது எல்லாம் பண்ணணும். ஸோ அதுதான் ஒன்றா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு நான் வந்தது வெளியிலங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வெளியில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்காலோடு உள்ளே போக மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் வெளியில் பண்ணலான்னா, ஆனால் வெளியில் எங்களுக்கு 2 யுக்கலிப்டஸ் ட்ரீ, அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதனால இப்போ ஆடி காற்று வரையாக நிறைய இலைகளுங்க. எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ரோட்டில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இது ரொம்ப குப்பையாக இருக்கும் ட்ரைவே எல்லாம். ஸோ எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி, ஏன்னா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணோம். ட்ரைவே ஃபுல்லாகவே இன்றைக்கி வாஷ் பண்ணணும் வேறு. பாருங்கள் இந்த ட்ரீ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ எல்லார் வீட்டுக்கும் அது விழும், ஆனால் காற்றுக்கு அப்படியே போய்டுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். வெளியிலையும் ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் வேஸ்ட், அந்த க்ரீன் டப்பா இருக்கிறது எவ்ரி மண்டேஸ் எடுத்துகிட்டு போவாங்க ஆல்டர்னேட் வீக்கு. பாருங்கள் ஃபுல்லாக அந்த யூக்கலிப்டஸ் லீவ்ஸாக தான் இருக்கும். ஸோ
ஸோ இன்னும் க்ளீன் பண்ணணும் இந்த வீக்கு. பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரைவேல கொஞ்சம் சைடில் க்ளீன் பண்ண போகிறேன். வெளியில் வந்து தண்ணி போட்டு அவ்வளோ நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் நான் கோலம் போட்டால் கரெக்டாக இருக்கும். மீன்வாயில் வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே பாருங்கள், நான் லெமன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு வந்து ஜூஸ் போடலான்னு. அந்த ஆப்பிளும் அந்த லெமனும் சைஸ் பாருங்கள், அப்புறம் அது சாத்துக்குடி, அந்த 3 விட லெமன் தான் பெருசாக இருக்குது. எலுமிச்சம்பழம் இவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்குங்க, அவ்வளோ வெயிட்டு வேறு. ஸோ எங்கள் பக்கத்து வீட்லேயே வந்து இந்த மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய் தொங்குங்க. அவங்களும் அதை பறிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க ஆஸ் யூஷுவல். நான் சும்மா அப்படியே ஷூட் பண்ணுறேன். கோலமும் போட்டு முடிச்சிட்டேங்கன்னா, கொஞ்சம் ஆறுனதும் கோலமும் போட்டு எல்லா பக்கமும் இப்போ வெளியில் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இப்போ உள்ளே தான் போயிட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக கிச்சன் ஸ்டவ்வு, பெஞ்ச் டாப்பு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா, இன்க்ளூடிங் டாய்லெட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். ஸோ மார்னிங் ஏற்கனவே குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. க்ளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி குளிச்சுட்டு தான் நைட் வந்து நான் சாமிக்கு என்னென்ன நாளைக்கு வரமாலக்ஷ்மி வந்து உட்கார வைக்கிறோம் இல்லையா, கலசம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு நைட்டு வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிப்பேன். ஃபுல்லாக வைக்க மாட்டேன், என்னென்ன சாமான் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். அதான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து மாப் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணின முடித்ததும் நான் போய் குளிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் இருக்குது வேலைங்க சரியா. அலக்கி குளிச்சுட்டு வந்து நான் வந்து ஃபுல்லாக சாமி ரூமையும் ஃபுல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. தொடச்சி நான் அம்மாவை வந்து எங்கே உட்கார வைக்கிறேனோ அந்த ஸ்டூலு சாமி முன்னால் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் பையனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, ஒரு குவிக்காக வந்து அர்ஜென்ட்டாக நான் ப்ரீ வரமாலக்ஷ்மி டே எனக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கும்னு காட்டுறதுக்கு தான். இதுதான் வந்து நான் அம்மாவுக்கு நாளைக்கு உடுத்த போடுற சாரீ. இது வந்து ஒரு பியோர் கத்வால் சில்க் சாரீ. இது வந்து மீனாக்காரி ஒர்க் பண்ணது. இது அம்மாக்காகவே நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். பட் இது ரொம்ப அழகான சாரீ, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி இது க்ரீனுக்கு அது ரெட், இங்கே பிங்க் மாதிரி தெரியுது. அவ்வளோ அழகான ஒரு ரெட் கலர். அது உடுத்துனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும்னு இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பியோர் கத்வால் பட்டு புடவைங்க. பூஜைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் குயிக்காக எடுத்து வச்சுட்டோங்க. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட விரும்பலை, ஏன்னா வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்து வச்சது எல்லாமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வேணும். ஸோ நாளைக்கு இதெல்லாமே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு தான் வந்து ப்ராப்பராக அம்மா வந்து நான் அலங்காரம் பண்ண வைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து மணி 10 ஆகிடுச்சு. நாளைக்கு காத்தால் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி பண்ணணும். நீங்களும் எல்லோரும் இன்றைக்கி பிஸியாக இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி வரமாலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் இன் அட்வான்ஸ். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.